2026 சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுகவா, அதிமுகவா, இல்ல புதுசா வந்திருக்க தாவேக்கா ஜெயிக்கா? ஆஹ் 2026 எலெக்ஷன்ல உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக இருக்கு, அதிமுக, புதுசா தாவேக்கா விஜய் வந்திருக்காங்க. உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? உதயசூரியன். எதனால உதயசூரியன்? ஸ்டாலின். இதுக்கு முன்னாடி யாருக்கு ஆதரவு பண்ணீங்க? அவங்களுக்கு தான். எப்பயுமே அவங்களுக்கு தான். நன்றி. அதான் யாருக்கா இருக்கும்? டிஎம்கே. டெஃபினெட்லி விஜய்க்கு தான் சார். எதனால விஜய்? நான் சின்ன வயசுலேருந்தே விஜய் ஃபேன், அதனால விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். விஜய்க்கு தான், டெஃபினெட்லி மாற மாட்டேன். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கு மேலே அம்மாக்கிற வரைக்கும் அம்மாவுக்கு தான் போட்டிருந்தேன். இப்போன்றதுனால விஜய்க்கு தான். ஆமாம், அம்மாவுக்கு முன்னாடி விஜய் வந்திருந்தாலும் விஜய்க்கு தான் போட்டிருப்பேன். விஜய் ஃபேன் தான். 26 எலெக்ஷன்ல உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, புதுசா விஜய் இருக்காரு. சரி, விஜய்லேயே இது பண்ணுங்கன்னா விஜய். எதனால விஜய்? எனக்கு ரசிகர்லேயே அவன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவன் என்ன மரியாதை ஏன் எனக்கு பேச தெரிஞ்சாலும் எனக்கு பேச வராது படம். சரி, விஜய் ரசிகர்ன்றனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க இதுன்னு நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி நான் என்ன எதுவுமே பண்ணலை. அதுக்கு முன்னாடி நான் எதுவுமே இது பண்ணலை. நான் இப்போதான் இது பண்ணியிருக்கேன். விஜய். எதனால விஜய்? புதுசாக பார்க்கலாம், புதுசா பார்க்கலாம். புதுசாக ஆதரவு கொடுத்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி யாருக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க? வந்து தேமுதிக. விஜயகாந்த். விஜயகாந்த். ரொம்ப நன்றி. உங்க சப்போர்ட் நம்ம யாருக்கு? டிவிக்கே தான், தளபதி தான் எதனால? ப்ரோ. தளபதி வெறியும் சின்ன வயசுலேருந்து. இப்போ புதுசாக வந்த மாற்றம் இருக்கும்ல, இதனால் மாற்றம் போய் புதுசாக ஒரு மாற்றம் வருது. பார்ப்போம். தளபதி நிற்கிறேன்றாப்புல வந்தாலும் ஒரு மாற்றம் இருக்கும். காமராஜர் அடுத்தது தளபதின்னு நினைக்கிறோம். பார்ப்போம். இதுக்கு முன்னாடி உங்க ஆதரவு யாருக்கு? இது வரைக்கும் யாரும் போட்டதில்லை ப்ரோ. நோட்டா தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் டிவிக்கு. பார்த்துக்கோங்க ப்ரோ. இவங்களுக்கு 26 எலெக்ஷன்ல உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, புதுசா தாவேக்கா? அது வந்து இப்ப சொல்ல முடியாதுப்பா. அது நம்ம அங்க போய் தான் இத்தனை நாள் ஆட்சி பண்ணிருப்பாங்களா, அதுல தெரியல. இத்தனை நாள் ஆட்சி வந்து நான் திமுக தான். திமுக. எதனால திமுக? ஏதோ அப்ப இருந்து எங்க அப்பா காலத்துல இருந்து நாங்க அதே தொடங்கி போறோம். அது அப்ப இருந்து அப்படியே பரம்பரையா ஆயிப்போச்சு எங்களுக்கு. அதுதான். சரி, நீங்க உங்க ஆதரவு? நம்மளும் அதே தான்ப்பா. நான் திமுக. எதனால அதுதான்? அவரு எல்லாத்துக்கும் பண்ணாரு, செஞ்சாரு. இப்போ யார் நல்லது பண்ணுறான்றாங்க, பண்ணுறதில்ல. பண்ணுறாங்களா? உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. சரி, தப்பாக சொன்னால் கேளுங்க. அதனால அவங்க எந்த ஆட்சிலையும் வந்து இது வரைக்கும் 1000 ரூபாய் 1000 ரூபான்றது வந்து பெரிய காசு தான் நினைக்கல. எந்த ஆட்சிலையும் இது வரைக்கும் அம்மா காலத்துல இருந்து 1000 ரூபாய் கொடுத்து யாருக்கும் இது பண்ணல. அவரு ஏதோ இது ஒரு 1000 ரூபாய் கொடுத்ததுனால இல்லாதவங்களுக்கு, இருக்கப்பட்டவங்களுக்கு. இப்போ நாங்களே ஒரு கேஸ் வாங்கணும்னா ஒரு நேரத்தில் இல்லாதவங்களுக்கு அந்த 1000 ரூபாய் உதவுது. ஒரு கஷ்டத்துக்கு உதவுது அந்த 1000 ரூபாய். அதனால எங்களுக்கு காசுன்றது இல்லை. எங்களுக்கு ஏதோ எங்களை மாதிரி ஏழைங்களுக்கெல்லாம் அது ஒரு இதுவாக இருக்குது. இன்றைக்கெல்லாம் உழைச்சாதான் எங்களுக்கு 400 ரூபா. அது மாதம் ஆனால் ஒரு இதுனா ஏதோ ஒரு பொருள் வாங்கலாம், குழந்தைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடலாம். அது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. திமுக. எதனால திமுக? அன்னைக்குலேருந்து திமுகவில் வந்த மாற முடியல, அதனால திமுக போடலான்ட்டு ஒரு ஆதரவாக்குறேன். இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது சரியா தப்பா? இல்லை, அது தப்பு தான். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது தப்பு தான். ஜனநாயக ஓட்டு இது. அது பொதுவாக நடத்தி பொதுவாக நடத்தலாம். காசு கொடுத்து ஆட்சிக்கு வர்றது தப்பு தான். வேணா மக்களுக்கு நல்லது பண்ணிட்டோம், அது வேணா ஒத்துக்கலாம். காசு கொடுத்து நல்லது பண்ணால் எப்படி? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே. ஏடிஎம்கே. எதனால? பரம்பரையாக நாங்கள் அதில் தான் இருக்கிறோம். அது கொட்ட வேறு அதுக்கு போடுற சான்ஸ் இல்லை. ஓகே, தேங்க்யூ. டிவிக்கே ப்ரோ. எதனால? அண்ணா தான் ஏதாவது நம்மளுக்கு ஒரு புதுசாக செய்வாருன்னு ஒரு இதுதான். 5 வருஷமாக அவங்களுக்கு போட்டு நம்ம ஏமாந்துருக்கிறோம். இவருக்கு ஏதாவது போட்டோம்னா நம்மளுக்கு புதுசாக ஏதாவது செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை தான். இதுக்கு முன்னாடி யார் சப்போர்ட் பண்ணிட்டு? இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே. இந்த டைம் டிவி. ரொம்ப நன்றி ப்ரோ.
நீங்கள் உங்கள் சப்போர்ட் யாருக்கா இருக்கும் 26 எலெக்ஷனில்? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே இருக்கு. டிவிக்கு டிவி எதனால? அவர் புதுசாக ஒரு மாற்றம் வரும்ன்றதுனால தான் அவர் வந்தார். அதனால தான். இதுக்கு மாதிரி யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சப்போர்ட்டு இதுக்கு பண்ணியிருந்தோம். இது டிஎம்கே. இந்த டைம் ஓகே ரெண்டு 26 தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக, புதுசாக தாவேக்கா, விஜய் இருக்காங்க. உங்கள் ஆதரவு யாரு? ஆனால் நம்மளது திமுக தானே. எதனால? எதனாலேயே நம்மளுக்கு அதுதான். எப்பயுமே அதான். எப்பயுமே. ஓகே. வேணாமா? 26 தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, புதுசாக தாவேக்கா, விஜய் இருக்காங்க. இல்லை சூரியனிக்கா இல்லை இவனுக்கு விஜய்க்கு எதுக்கும் ஒன்று சொல்லு. ரெட்டாலிக்க எதனால? எதனால? அதுக்காக போடுறது எதுனால வரட்டும். இந்த வாட்டி இவரு வந்தப்ப அந்த வாட்டி அவரு வரட்டும், மாறி வரட்டும், தான் போடுறது. கட்சி மாறி. உங்க ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக, புதுசாக தாவேக்கா, விஜய் இருக்காங்க. உங்க ஆதரவு யாரு? டிவிக்கே டிவிக்கு. எதனால? நான் புதுசாக வந்தங்கிற ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னுட்டு. இதுக்கு முன்னாடி யாருக்கு ஆதரவு பண்ணிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி டிஎம்கே தான் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து டிவிக்கே கொடுக்குறோம். 26 எலெக்ஷனில் உங்கள் ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக, புதுசாக தாவேக்கா, விஜய் வந்திருக்காங்க. டிவிக்கு டிவிக்கு. எதனால? எதனால அவர் ஃபேன் தான், அதனால தான். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி யாருக்கு இப்போ தான் இந்த ஃபஸ்ட்டு ஓட் ஆகிடுங்க. அப்படியே அங்கே சொல்லுங்க. இல்லை சொல்லுங்க. 26 எலெக்ஷனில் உங்கள் ஆதரவு யாருக்கா இருக்கும்? டிவிக்கு. டிவி. எதனால? அது அவர் கொஞ்சம் இதாக பேசுகிறாங்க முன்னாடி இல்லைன்னா அதனால. இல்லை இல்லை அதனால இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? இதுக்கு அவருக்கே தாங்க. அவருக்கா? டிவிக்கே இருக்கலாம். அவருக்கு கொஞ்சம் அப்பந்தே இது பண்ணியிருந்தாங்கல்ல முன்னாடி. அதனால போன தேர்தலில் யாருக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்க? இது கேடிஎம். ஏடிஎம். இந்த டைம் டிவிக்கு மாறி. ஆமாம். ஓகே. ராமன் இது வந்து திமுகவுக்கு தான் இருக்கும். ஏன்னா அதான் வரணும். அது வந்தால் தமிழ்நாடு மிச்சம் ஆகும். அதாவது வேறு ஏதாவது வந்தால் ஒரு தொழில்காரர்கிட்ட போனால் கூட கையாரோல் எடுத்துன்னு தான் போவாங்க. வெட்டிட்டு தான் உங்களுக்கு காசு கொடுப்பான்னுவாங்க. அதனால் திமுக வந்தால் கொஞ்சம் அராஜகம் கம்மி. ரெண்டாவது ஏடிஎம்கே வந்தாலே அராஜகம் கம்மி. மற்ற கட்சியெல்லாம் வந்துச்சோன்னா எல்லாம் கையாரோலோட தான் வருவாங்க. கசாப் கடைக்கு வந்தால் என்ன சொல்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சது அதான். திமுக வந்தால் நல்லாயிருக்கும். அதே மறுபடியும் வந்தால் நல்லாயிருக்கும் நாடு. எப்பயுமே அவங்களுக்கு தான் அவங்க. ஆமாம், எப்பவுமேன்றதை விட இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு வந்து மேலே இடத்துல சரியில்லை. அதனால் வந்து திமுக வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தமிழ்நாட்டில் எங்களுக்கு. சரி, நன்றி. எதனாலன்னா அவர் கொஞ்சம் இது நல்லா இது பண்ணுறாரு, எல்லாம் ரீல்ஸ் எல்லாம் போடுறாரு. அதனால. இதுக்கு முன்னாடி யாருக்கு ஆதரவு கொடுத்துட்டு? இதுக்கு முன்னாடி யாருக்கு ஆதரவு கொடுக்கல. ஃபர்ஸ்ட் டைம். உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? நம்மளதான் அவ்வளோதாங்க. நாங்கள் எதுக்கும் போல, எந்த கட்சிக்கும் இல்லை. ஓட்டு போடணுமா போடுறோங்க. அவ்வளோ. யாருக்கு போடுவீங்க போட்டா அப்படின்னு? போட்டால் இவருக்கு கலைஞருக்கு போடுவாங்க. ஒரு வாட்டி அவங்களுக்கு, ஒரு வாட்டி அவங்களுக்கு. அதிமுக, திமுக. ஆமாம். அவங்களுக்கு மாற்றி மாற்றி போட்டு ஏன்னா அவங்க வந்தால் நல்லது பண்ணுறாங்களா, இவங்க நல்லது பண்ணுறாங்களான்றது அவ்வளோதான். சரியா? ஓகே. நீங்கள் உங்கள் ஆதரவு யாருக்கா? ஆமாம், அது அங்கே வந்தாலும் சொன்ன மாதிரி நாங்கள் திமுக இல்லைனா அதிமுக தான். போன டைம் யாருக்கு போட்டீங்க? இந்த டைம் யாருக்கு போட போகிறீங்க? மாற்றி அது யார் வர்றாங்க கவுன்சிலரோ இல்லை தலைவருக்கு யார் நிற்கிறாங்க தெரியல. யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு போடுவீங்க? ஆமாம், தலைவர் ஓட்டு நம்ம ஊருக்காருக்கு தான் போடணும். ஏன்னாக்கா சொந்த ஊருக்காருக்கு அதையே ஏழை போட்டு நிற்கினாலும் கூட சொந்த ஊராலும் ஒரு நாள் தேவைப்படுது இல்லையா? தொலைவு இருக்கிறா, இன்றைக்கி வந்து காசு கொடுத்தோம் இதுன்னு ஓட்டு கேட்குறா, ஓட்டு போட்டுடுறா. ரேப்பு நிலவரத்தில் நாங்கள் என்ன கேள்வி எதனா வரும் இது வேணானாக்கா அவன் என்ன சொல்கிறாங்க, ஆட இருப்பா அன்றைக்கி காசு கொடுக்கலன்றாங்க. ஊருக்காரனாக்கா தட்டு கேட்கல.